செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி செல்லங்களா, இந்த நாளுக்குண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல ஒரு அப்பாவுக்கு ஏஞ்சல் அப்படின்னு ஒரு அழகான குட்டி மக இருந்தா. அந்த அப்பா அந்த அன்பு மகளை ரொம்ப நேசிச்சாங்க. அதனால அந்த ஏஞ்சல் பாப்பா என்ன கேட்டாலும் அந்த அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு நாள் இந்த அப்பா தன்னுடைய மகளை ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போனாங்க. பார்க்ல அந்த ஏஞ்சல் ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. அப்போ அந்த வழியா ஒரு பழங்களை விற்கிற ஒரு அண்ணாச்சி வந்தாங்க. இத பார்த்ததும் இந்த ஏஞ்சலுக்கு தனக்கு ஒரே ஒரு ஆப்பிள் வேணும்னு கேட்டா. ஆனா அந்த அப்பாவோ தன்னுடைய செல்ல குட்டி மகளுக்கு 2 ஆப்பிள் வாங்கி கொடுத்தாரு. ஏஞ்சல் குட்டி பாப்பா தன்னோட வலது கையில ஒரு ஆப்பிளும் தன்னோட இடது கையில இன்னொரு ஆப்பிளும் வச்சுக்கிட்டா. அப்போ அந்த அப்பா தன்னுடைய மகளிடம், ஏஞ்சல் ஏஞ்சல் அப்பாக்கு ஒரு ஆப்பிள் கூடன்னு கொஞ்சம் குரல்ல கெஞ்சி கேட்டாரு. ஆனா அந்த ஏஞ்சல் பாப்பாவோ அப்பாவுக்கு கொடுக்காம ஒரு ஆப்பிள தன்னோட வாயில ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டா. அப்பாக்கோ மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏமாற்றம். ஓகே, அடுத்த ஆப்பிள் எனக்கு தருவான்னு நினைச்சாரு அந்த அப்பா. ஆனா அந்த ஏஞ்சல் பாப்பாவோ 2வது ஆப்பிளையும் வாயில வச்சு ஒரு கடி கடிச்சு சாப்பிட்டா. அப்பாக்கு மிக பெரிய மன போராட்டம். என்னடா இது, நம்ம என்னன்னா நம்ம மகளுக்கு எதை கேட்டாலும் மறுக்காம வாங்கி கொடுத்தோம். ஆனா நம்ம பாப்பாவோ எனக்கு ஒரு ஆப்பிள கூட தர மாட்டேங்கிறாளே. சின்ன வயசுலயே இப்படிப்பட்ட ஒரு குணமா? எப்படியாவது இவளை திருத்தி நல் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு இந்த அப்பா. அதுக்குள்ள அந்த குட்டி பாப்பாவோ, அப்பா 2 ஆப்பிளையும் ஒரு கடி கடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இந்த 2வது ஆப்பிள் தான் ரொம்ப இனிப்பா டேஸ்டா இருக்குது. அதனால இந்த 2வது ஆப்பிள நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அப்பாவுக்கு கொடுத்தா அன்பா இந்த ஏஞ்சல். அத பார்த்ததும் அந்த அப்பா, ஐயோ, ஒரு நிமிஷத்துல என்னோட மகளை இப்படி தப்பா நினைச்சிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னோட மகளை ஆற தழுவி கட்டி பிடிச்சு முத்தமிட்டு கொஞ்சினாரு. அன்பு செல்லங்களா, கதையை பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா செல்லங்களா? செல்லங்களா, நீங்க கூடிய செல்லங்களா, யாராவது உங்களுக்கு ஏதாவது உங்ககிட்ட வந்து பேசும்போதோ இல்லை இந்த மாதிரி எப்படி அந்த நம்ம ஏஞ்சல் வந்து எப்படி ஸ்வீட்டான பழத்தை அவங்க டேடிக்கு கொடுத்தா இல்லையா, சாப்பிட்டு பார்த்துட்டு. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க டேடி என்ன நினைச்சிட்டாங்க, இந்த மாதிரி என்னடா நம்ம மக இப்படி 2 ஆப்பிளையும் சாப்பிடுறாங்கன்னு கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா வந்து ஏஞ்சலை வந்து தப்பா நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அச்சோ நம்ம மகளை இப்படி தப்பா நம்மளே நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க டேடி ஃபீல் பண்ணாங்க இல்லையா செல்லங்களா? அந்த மாதிரி நீங்க கூடி செல்லங்களா, யாராவது கிட்ட இதே சூழ்நிலைகள் இல்லை இதுக்கு வேற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் போது எந்த காரியத்தையும் முழுசா பார்க்காம நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது செல்லங்களா. யாரையுமே தவறா நம்ம சிந்திக்க கூடாது, சரியா செல்லங்களா? ஏன்னா அது ரொம்ப பெரிய பேட் ஹேபிட் செல்லங்களா. ஏன்னா பைபிள்ல ஏசப்பா ஒரு அழகான வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன வேர்ஸ் தெரியுமா? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஐயா, ஏசப்பா எவ்வளவு அழகான வசனத்தை கொடுத்திருக்காங்கன்னு. என்ன கொடுத்திருக்காரு? மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். சரியா செல்லங்களா? எந்த ஒரு காரியமும் முழுசா முடியறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில கத்துக்கவே கூடாது செல்லங்களா. இது அக்கா இன்னைக்கு மட்டும் சொல்லல, உங்களுடைய லைஃப் லாங் நீங்க இதை கடைப்பிடிக்கணும், சரியா செல்லங்களா? இதையும் நீங்க உங்க இருதயத்துல எப்படி வச்சுக்கணும்? பசுமரத்தாணியை போல வச்சுக்கணும், சரியா என் அன்பு செல்லமே? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க செல்லங்களா, சொல்லுங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இந்த வசனம் எங்க இருக்கு? லூக்கா 6:37. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட காலையில சொல்லுங்க, சரியா செல்லங்களா? அக்கா நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.